ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10 ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியா. இந்த பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 10 தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து நல்ல லாபம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ் வாய்ப்பை பார்த்துக்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிளாத் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது துணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலேயும் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்குது. அதனால் இந்த கிளாத் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஹோல்சேலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. இந்த துணியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. காட்டன் இருக்குது, சில்க் இருக்குது, இப்படி வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த எல்லா கிளாத்தையும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். அது ஆண்கள் துணியாக இருந்தாலும் சரி, பெண்கள் துணியாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் துணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பு எலக்ட்ரானிக் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருளை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள், அப்புறம் நம்ம இந்த மொபைலு, லேப்டாப் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த இதில் வந்து ஹோல்சேலாக நீங்கள் கடை வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரோசரி ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது இந்த மளிகை பொருட்களை நீங்கள் ஹோல்சேலாக செய்யக்கூடிய ஒரு தொழில். இந்த மளிகை பொருளை நீங்கள் வந்து ஹோல்சேலாக செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. இந்த சாப்பாடு ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த அரிசி, அப்புறம் இந்த உணவு வகைகள், இந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் நீங்கள் வைக்கக்கூடிய கடையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா, இதிலே நல்ல லாபம் பார்க்கலாம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களோ, காலேஜ் படிக்கிற பசங்களோ, இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ்கள் அங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் தேவைப்படுது. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹோல்சேலாக கடை வைக்கும்போது உங்கள் கடையில் வந்து அவங்க தேடி வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை வாங்குவாங்க. பென்னு, பென்சிலு, நோட்புக்கு, இன்னும் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதில் நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாய்ஸ் பிஸ்னஸ். அதாவது இந்த டாய்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு, இந்த பொம்மைகளே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இந்த டாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து விரும்பி விளையாடுவாங்க. இப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ஒரு தொழிலாக எடுத்து ஹோல்சேல் பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் செய்யலாம். இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காஸ்மெட்டிக் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த காஸ்மெட்டிக் பொருளை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து தங்களை மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த பொருளாக தேவைப்படுது. உன்னுடைய டிமாண்ட் வந்து எப்போவுமே கம்மியாகாது. இதில் வந்து இந்த லிப்ஸ்டிக்கு, க்ரீமு, இப்படி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட்வேர் ஹோல்சேல் பிஸ்னஸ். அதாவது இந்த ஷூஸு, செப்பல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சேல் கடை. இதுலேயே வந்து லாபம் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இந்த கேன்வாஸ் ஷூ, அப்புறம் வந்து மற்ற எல்லா ஷூக்கள், இந்த செப்பல்ஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹோம் டெக்கர் பிஸ்னஸ். அதாவது இந்த வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்களை டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து இந்த கட்டில், பெட்ஷீட்டு, அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை வச்சு கூட இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமொபைல், இந்த ஸ்பேர் பார்ட்ஸு, இது சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதே வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. இதே நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து செய்யலாம். இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த காருடைய ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பிஸ்னஸ். அதாவது இந்த ஃபிட்னஸ்க்கு, இந்த ஜிம்க்கெலாம் வந்து தேவைப்படக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. இதுலேயே நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தங்களை வந்து நல்லா வந்து ஃபிட்னஸாக வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸை சேல் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே நல்ல லாபம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இந்த 10 தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சு கூட நல்ல லாபம் பார்க்கலாம். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலை ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த தொழிலுடைய நாலேஜ் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.